நாளைக்கு அப்புறம் ஒரு மினி ட்ராவல் போகிறோம். நான் பாசா வென்வான் அப்புறம் ஹெவி டிரைவரிங் தான் கும்பலாக போகிறோம். கும்பலாக இல்லை, 4 பேர் கும்பல் மாதிரி போயிட்டு இருக்கோம். இதுதான் ஹெவி டிரைவர். ரொம்ப நேரம் எடுக்கிறாரு. எங்கே ஓட்ட போகிறாருன்னு தெரியல. இங்கேருந்து கரெக்டாக தனுஷ்கோடி வரையும் போகிறோம். நம்ம எங்கே போய்ட்டோம்னா வண்ணாரப்பேட்டை கிட்டே போயிட்டோம். 1000 டீசலை போட்டு நம்ம கரெக்டாக இப்போ பாளையங்கோட்டை ரூட்டை பிடிச்சோம்னா டேரெக்டாக ஒரு 240 கிலோமீட்டர் ராமேஸ்வரம். கிடையாது அந்த பிளாக் டீ குடிக்க ஒரு 70 கிலோமீட்டருக்கு அப்புறம் பிளாக் டீ குடிக்க நிப்பாட்டி இருக்கும். டீ காஃபி 120 கிலோமீட்டர் நிறுத்திடுவோம். போகிற ஒரு ஊரில் ஸ்டாப்பை போட்டு பஜரை தொழுதுட்டு அப்படியே கிளம்பி ட்ராவலிங் போக முடியும். திரும்பவும் இந்த ஊரை பொறுத்தவரை இந்த மஸ்ஜிதுக்கு கிராண்டாக இருக்குது இந்த மினாரா. ஆனால் என்ன ஊர் நேம் தான் நமக்கு தெரில. கரெக்டாக நம்ம ஊர்லேருந்து 100 கிலோமீட்டர் நம்ம வந்திருக்கோம். இந்த ஊரோட நேம் வந்து சாயல்குடி. அதுதான் கேட்டோம். அப்புறம் அந்த மஸ்ஜிதில் எழுதி இருந்துச்சு சாயல்குடி அப்படின்னு போட்டுருந்துச்சு. இப்போ அப்படி நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டு தனுஷ்கோடி ட்ரிப்பு கன்டினியூ பண்ண வேண்டியது. வெயிலில் நின்றுட்டு போக வேண்டியதான். காயில் வந்தாலும் பரவாயில்ல, வெயில்னா டிராவல் பண்ணி வந்துடும். 2 பாலம் போட்டு இல்லை, இதான் சின்ன பாலம், அது பெரிய பாலம். முதல் இருந்த பாலம், ரெண்டாவது இருந்த பாலம் தெரியல அவனுக்கு. பிடிக்கல அப்பமே வந்தோம் பாசா. நான் கட்டு உங்க பைக்கா வந்தாங்க தூக்குறது. அப்ப அங்க இருந்து போட்டோ எடுக்கணும். சென்ட்ரல் நிக்கணும் பாசா. இது போகும் 2 கிலோமீட்டர் தாண்டி போகும். இந்த போட் ரொம்ப பெருசு. ஈரான் பார்டர்ல நிப்பாட்டம் போட்டு மாதிரி வரிசை நிக்கிறேன். இதுதான் பாம்பன் பாலம். நாங்க முதல்ல வந்தோம்னு நினைச்சு இல்ல, முதல்ல வந்து கம்பியார் பாலம் நினைச்சிட்டோம். கம்பியார் பாலம் நம்ம ரோட்டார் மாதிரி இருக்கு. வண்டி நிப்பாட்ட கூட ரூல்ஸ் போட்டாங்க. எந்த வண்டி நிக்கல, சென்டரா போய் நிப்போம். நம்ம நிப்போம் நிக்கல, ஒரு வண்டி நிக்கல. வரப்போ நிப்பாடி. பாலம் கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கு. சென்டர்ல போட்டிருக்கான் பசா போட்டு. நம்ம பாம்பன் பீச்சுக்கு வந்துட்டோம். ரொம்ப வருத்தமா இருக்கு. கம்பியார் பலமா இருக்கு. ரோட்டா இருக்கே போயிருக்கலாம். நாங்க இங்க அப்பவே வந்திருக்கோம் பஸ்ஸா. 2021 வந்திருக்கோம். அதை சொன்ன நார்மலா தான் இருக்கு. இதே ஏதாவது வண்டி போனா கொஞ்சம் சேக்கிங் ஆகும் பாத்தியா. பாம்பன் பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு கிளம்பி டைம் வந்து 8:15 மணிக்கிட்ட ஆகுது. ரோடு கொஞ்சம் ரொம்ப மோசமானால வர ரொம்ப டைம் ஆகி போச்சு. இதுதான் அந்த பாம்பன் பிரிட்ஜ். பாம்பன் பிரிட்ஜ் மேலே அந்த போட் போச்சுல, அதுலேருந்து வர வழியில் தான் இந்த மீனவங்க அவங்க இடம் இருக்குது. இங்கே இந்த போட்டில் வந்து மீனை பிடிச்சிட்டு வந்து சேல் பண்ணுறாங்க. நெச்சிலா மீன் வந்து காலையில் வெள்ளனே வந்தோன்னா ஏற விடுவாங்களாம். 1200 கிலோ. நம்ம ஊரில் வந்து அரை கிலோவே 800 கிட்ட வருது. இந்த ஃபிஷ் மார்க்கெட் வந்து பாம்பன் பீச் கீழே இருக்குது. ஆனால் எங்கள் ஏலம் வந்து விட மாட்டானுங்க. ஏலம் விடாங்கன்னா கடல் பகுதி பக்கத்தில் போனால் மட்டும்தான் ஏலம் வேலை முடியும் சொல்லுவார். அதுவும் காலைல வெள்ளனே போடணும், போனால் தான் கிடைக்குமா. நீங்கள் அப்படியே நம்ம கிளம்பி தனுஷ்கோடி ரூட்டை பிடிக்க வேண்டியதான். தனுஷ்கோடி வந்து சேர்ந்துட்டோம். டைமிங் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கிட்ட ஆகுது. வெயில் சரியான வெயில்.
அது தனுஷ்கோடியோட வியூ பாயிண்ட். துபாய் மாதிரி ஆக்கவா? தண்ணி இனி வந்து அவ்வளோதான், துபாய் மாதிரிலாம் ஆக்க முடியாது. இதான் நம்ம பார்டர் ஆஃப் இந்தியா, தனுஷ்கோடி. இதோட பார்டர் தான் நம்ம நிற்கிறோம். இங்கே பார்த்தோன்னா கார்லாம் அங்கேயே பார்க் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்தோன்னா வண்டியை விட்டா எடுக்க முடியாது, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இங்கே வந்து தர்பூஸ் பழம், திராட்சை இந்த மாதிரி கடைகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்புறம் அந்த சங்கு, கடலில் உள்ள முத்து சங்கு, அதோட இங்கே வேலை போயிட்டு இருக்குது. இங்கே ஒரு செவரு மாதிரி இருக்கும், சுற்றி வர மாதிரி இருக்கும், ரவுண்டா போர்டு மாதிரி. அதை உடச்சி ஏதோ வேலை பார்த்துட்ருக்கானுங்க. மேக்ஸிமம் தனுஷ்கோடி அந்தளவுக்கு ஒன்றும் ஒருத்தி இல்லை. இந்த 2 கடலுக்கு நடுவில் வந்து ரோடு மாதிரி போகும். அது நம்ம ட்ரோன் கேமரா இருந்தால் வியூ பாயிண்ட் பார்க்க நல்லாயிருக்கும். அப்புறம் சங்கு அதே மாதிரி நிறைய வியாபாரம் பண்ணுறானுங்க. அந்த நுனிலேருந்து பார்த்தா ஸ்ரீலங்கா தெரியும் நானுங்க, ஆனால் ஒன்றும் தெரியலை. இதுதான் இந்தியாவோட பார்டர். எங்க ஒன்றுமே தெரியலையா? அது ஸ்ரீலங்காவா? மண் இருக்கா அதுவா? அவன் தான் சொல்லிட்டு இருக்கான், ஒன்றும் தெரியல எனக்கு. ஸ்ரீலங்கா பார்க்குறான் தான் இந்த கேப் மாதிரி இருக்குல்ல, ஒரு லென்ஸ் மாதிரி இருக்கும், அதை பார்க்கறதுக்கு காசு. இல்லை வெளியே பார்த்தா தெரியும் தரானுங்க, ஆனால் நம்ம ஒன்றும் தெரியுற மாதிரி தெரியல. ஜெவ்வளோ ஜம்மு இந்த மணல் மாதிரி இருக்கு அதுவா? எவ்வளோ இம்ரா? இதில் பார்க்க எவ்வளோம்பா இம்ரா? அதுக்கடுத்து மணல் இருக்குல்ல, சென்டர்ல புல்லு முளைச்ச மண்ணு கரை, அது ராமர் சேது, ராமர் பாலம் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கடுத்து கடலுக்கு பின்ன தூரத்துல பாசா செல்லிலே கண்டுபிடிக்க போகிறான், தெரிய மாட்டேங்குது, ஒன்றுமே தெரியல. எப்பா அடிக்கிற வேலை கண்ணெல்லாம் கூசுது சார். இன்னும் ஸ்ரீலங்கா தெரியும் ஸ்ரீலங்கா தெரியும் சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றும் தெரியாமல் தெரில. இவ்வளோ வெயிலில் வந்து இவ்வளோ கூட்டம் இருக்கீங்க. அந்த ஒர்க் அவுட் போயிட்டுருக்குல்ல, அதான் முன்னால் ஒரு ரவுண்டா போர்டு மாதிரி இருந்தது, இப்போ அதை ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸ்ரீலங்கா ட்ரிப் வந்து நம்ம எங்கேயோ இருக்குன்னு ஸ்ரீலங்கா எங்கேயுமே தெரிய மாட்டேங்குது. எங்கே இருக்குது? ஹைட்டாக கேட்டு தான் நம்ம தெரிய வாய்ப்பு. அது மாதிரி ஒன்றுமே தெரியும். ஒரு பின்னாடி ஒரு போட்டோ வச்சிருக்காங்க, நம்ம ட்ரிப் முடியுது. சாப்பிட்டு